அகமதாபாத்ல இருந்து லண்டன் கிளம்பின ஒரு ஃபிளைட்டுங்க. கிளம்பி 3 நிமிஷம் கூட ஆகல, அந்த ஃபிளைட் விபத்துக்குள்ளாயிருக்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபிளைட் மக்கள் வாழக்கூடிய இடத்துல தான் விழுந்து நொறுங்கி இருக்கு. அதனால எத்தனை உயிர் சேதங்கள் ஆயிருக்கு அப்படிங்கிறது கணக்கிட முடியாத அளவுக்கு இருக்கு. சரியா இன்னைக்கு மதியம் 1:17க்கு கிளம்பின இந்த ஃபிளைட் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்திருக்குதுங்க. மீட்பு படை வீரர்கள், ஆம்புலன்ஸ், ராணுவ வீரர்கள் சொல்லிட்டு இப்ப அந்த இடம் ஃபுல்லா குவிஞ்சிருக்காங்க. மொத்தமா இந்த ஃபிளைட்ல டிராவல் பண்ணவங்க 242 பேருங்க. இந்திய பேசஞ்சர் 169 பேரு, பிரிட்டிஷ் பேசஞ்சர் 53 பேரு, ஒரு கனடியன், 7 போர்ச்சுகீசியர்கள், 2 விமானிகள், 10 ஊழியர்கள் சொல்லிட்டு 242 பேருங்க. இதுல 217 அடல்ட்டும் 17 குழந்தைகளும் இருந்திருக்காங்க. இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா 110 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியா இருக்கு. மீட்பு பணிகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமடைஞ்சிருக்கு. பலி எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த விபத்துக்கு உண்டான சரியான ரீசன் இன்னும் சொல்லலங்க. பிளைட் கிளம்பி 3 நிமிஷத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத சீரியஸா உள்ள இருக்கிற யாருமே யோசிச்சிருக்க கூட மாட்டாங்க. அதே மாதிரி இந்த பிளைட் பாத்தீங்கன்னா பக்கம் இருக்கிற மருத்துவக் கல்லூரி விடுதியில் விழுந்திருக்குதுங்க. இந்த விடுதிக்குள்ள நிறைய மாணவர்கள் இருந்திருக்காங்க. அங்க இருக்கிற நிறைய மாணவர்களோட நிலைமையும் கவலைக்கிடம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு மோசமான சுச்சுவேஷன் தாங்க.